கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவிடத்தில் எங்கிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்? வானத்திலிருந்து. எப்போது செவ்வானம் இட்டிருக்கிறது அதனால் வெளி வாங்கும் என்று பரிசேயரும் சதுசேயரும் சொல்லுகிறார்கள்? அஸ்தமனமாகிற போது. எப்போது செவ்வானம் மந்தாரமுமாயிருக்கும்? உதயமாகிற போது. உதயமாகிற போது செவ்வானம் மந்தாரமுமாயிருக்கிறது. அதனால் இன்றைக்கு என்ன உண்டாகும் என்று பரிசேயரும் சதுசேயரும் சொல்லுகிறார்கள்? காற்றும் மழையும். எதை நிதானிக்க மாயக்காரராகிய பரிசேயர் சதுசேயருக்கு தெரிந்திருந்தது? வானத்தின் தோற்றத்தை. எவைகளை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று இயேசு மாயக்காரராகிய பரிசேயர் சதுசேயரிடம் கேட்டார்? காலங்களின் அடையாளங்களை. யார் அடையாளம் தேடுகிறார்கள்? பொல்லாத விபச்சார சந்ததியார். யாருடைய அடையாளமே அன்றி வேற அடையாளம் பொல்லாத விபச்சார சந்ததியாருக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். சீஷர்கள் மக்தலாவின் எல்லைகளில் சேர்ந்தபோது எவைகளை கொண்டு வர மறந்து போனார்கள்? அப்பங்களை. பரிசேயர் சதுசேயருடைய எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? புளித்த மாவை. நாம் எவைகளை கொண்டு வராதபடியால் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க இயேசு சொல்லுகிறார் என்று சீஷர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அப்பங்களை. இயேசு 5 அப்பங்களை எத்தனை பேருக்கு பகிர்ந்தார்? 5000 பேருக்கு. இயேசு 7 அப்பங்களை எத்தனை பேருக்கு பகிர்ந்தார்? 4000 பேருக்கு. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவு எதை குறிக்கிறது? அவர்களின் உபதேசத்தை. எங்கு வந்தபோது மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீஷரிடம் கேட்டார்?
பிலிப்பு செசரியாவின் திசைகளில். ஜனங்கள் எப்படியெல்லாம் இயேசுவை சொல்லுகிறார்கள் என்று சீஷர்கள் சொன்னார்கள்? யோவான் ஸ்நானன், எலியா, எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு சீஷர்களிடம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவை பார்த்து கூறியவன் யார்? சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருவின் அப்பா பெயர் என்ன? யோனா. சோதனை கேள்வி 1. சதுசேயரும் பரிசேயரும் இயேசு தங்களுக்கு எதை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்? ஏ, வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை. பி, வானத்திலிருந்து தூதர்களை. சி, வானத்திலிருந்து அவருடைய பிதாவை. டி, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று எது சீமோன் பேதுருவுக்கு வெளிப்படுத்தவில்லை? மாம்சமும் இரத்தமும். பேதுருவுக்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினவர் யார்? பரலோகத்தில் இருக்கிற பிதா. பேதுருவாகிய இந்த கல்லின் மேல் இயேசு எதை கட்டுவார்? தன் சபையை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதில் இந்த கல் யார்? பேதுரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார் யாரிடம் கூறியது? இயேசு பேதுருவிடம். எவைகள் இயேசுவின் சபையை மேற்கொள்வதில்லை? பாதாளத்தின் வாசல்கள். எவைகள் பேதுருவுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். யார் பூலகத்திலே கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும்? பேதுரு. பேதுரு பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எங்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்? பரலோகத்தில். தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி இயேசு யாருக்கு கட்டளையிட்டார்? சீஷர்களுக்கு. இயேசு தம் பாடு மரணங்களை குறித்து யாருக்கு சொல்லத் தொடங்கினார்? தம்முடைய சீஷர்களுக்கு. இயேசு யாரால் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருப்பார்? மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும். இயேசு தாம் எங்கு போய்
பல பாடுகள் படுவார் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்? எருசலேமுக்கு போய் இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டவன் யார்? பேதுரு. ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. யார் யாரிடம் கூறியது? பேதுரு இயேசுவிடம். எந்த சீஷன் இயேசுவுக்கு இடரலாயிருந்தான்? பேதுரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? பேதுருவை பார்த்து. பேதுரு யாருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்ததாக இயேசு கூறினார்? தேவனுக்கு ஏற்றவைகளை. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தவன் யார்? பேதுரு. ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். சோதனை கேள்வி 2. சதுசேயரும் பரிசேயரும் எப்படி காலநிலைகளை நிதானிக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார்? ஏ. அஸ்தமனமாகிற போது செவ்வானத்தை கொண்டு. பி. காற்றின் தட்பவெட்ப நிலையின் மூலம். சி. வானத்தின் தோற்றத்தை கொண்டு. டி. உதயமாகிற போது செவ்வானத்தை கொண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான்? தன் ஜீவனை. யார் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான்? இயேசுவின் நிமித்தமாக. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் யார்? மனுஷன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் எதை நஷ்டப்படுத்தக் கூடாது? தன் ஜீவனை. மனுஷன் எதற்கு ஈடாக எதுவும் கொடுக்க முடியாது? தன் ஜீவனுக்கு ஈடாக. அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பவர் யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் என்ன பொருந்தினவராய் வருவார்? தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய். மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் யாரோடு கூட வருவார்? தம்முடைய தூதரோடும் கூட. மனுஷகுமாரன் எப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார்? தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வரும்பொழுது.
மனுஷகுமாரன் எங்கு வருவதை சீஷர்களில் சிலர் காண்பார்கள். தம்முடைய ராஜ்யத்தில். மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் சீஷர்களில் சிலர் எதை ருசி பார்ப்பதில்லை? மரணத்தை. மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பாராதவர்கள் யார்? சீஷர்களில் சிலர். சோதனை கேள்வி 3. இயேசுதான் கிறிஸ்து என்று பேதுரு சொன்னது முதல் இயேசு எதை குறித்து சொல்லத் தொடங்கினார்? ஏ. தம்முடைய மரணத்தை. பி. எருசலேமை குறித்து. சி. இரண்டாம் வருகையை. டி. பரலோகத்தை குறித்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமேன்.